ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிக்கனில் ஒரு ரெசிபி சிக்கன் சாப்ஸ் பார்க்கலாங்க. இது ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கணும். பூண்டு ஒரு 7 பல், இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் ஒலித்து வச்சுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் கசகசா ஒரு 1/2 டீஸ்பூனு. ஏலக்காய் கண்டிப்பாக 1 சேர்த்துங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா ஒரு 1/4 டீஸ்பூனு. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. லவங்கம் 3, பட்டை 2, கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, தக்காளி ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதையெல்லாம் நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி, அதாவது நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். திப்பி திப்பியாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்கணும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அது சிக்கன் நல்லா வாசனையாக இருக்குது, அதனால் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நைஸாக பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு வானிலையில் நான் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி அதில் சேர்த்துக்கிறேன். அது ஏன்னா அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது. பச்சை மிளகா கொடுத்தா கட் பண்ணி போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா அரைக்கிறப்ப மசாலில் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் நீள வாக்கில் ஒரு சின்ன வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தால் கூட போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இப்போ கூட 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துட்டேங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். அடுப்பு ஹைலியே இருக்கட்டும். கொஞ்சம் சிக்கன் தண்ணி விடும் எப்போவுமே. அது தண்ணி விடுற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சிக்கனை வறுக்கணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு, அதாவது சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ சேர்த்தணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். கல்லுப்பும் சேர்த்துக்கலாம், தூளுப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சிக்கனை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை இப்போ கொஞ்சமாக பாருங்கள், தண்ணி வெளியே வருது பார்த்திங்களா. நான் தண்ணியே இது வரைக்கும் சேர்த்தலை. அந்த சிக்கன்லேருந்தே எப்போவுமே தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணி வற்றினப்புறம் தான் நாங்கள் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் வற்றிடுச்சு. இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் கொஞ்சம் வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம மசாலா சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு பாதி அளவாத்து சிக்கனை வெந்துடணும். வெந்தப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கல, நைஸ் பிஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. நான் அப்பப்போ பாருங்கள் எடுத்து 2 தடவை கிளறி விட்டேன். இப்போ சிக்கனும் நல்லா வெந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும். பாருங்கள், இப்போ வெந்துட்டுருக்கு. இப்போ பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நமக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடுங்க. நமக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னா இந்த டைமில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆயிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறுனா பாருங்கள், நம்ம விட்ட ஆயில் எல்லாம் வெளியே பாருங்கள் வந்துருச்சு. ஓரம் பாருங்கள், அந்த மசாலாவும் வெந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அந்த ஆயில் எல்லாம் வெளியே வர்ற ஸ்டேஜில் தான் நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும். பாருங்கள், சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்